Hi Nanba, hi Nanbi, welcome back to my channel. இன்னைக்கு டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா December 1st 2025. கரெக்டாக இன்னும் 29 நாள் தான் இருக்குது நியூ இயர் வர. ஸோ உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். என்னோடய நியூ இயர் ரெசல்யூஷன் என்னென்னா, நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் போட்ட மாதிரி இந்த வருஷம் நம்ம அடிக்கிறோமோ இல்லையோ தடுக்கிறோம். லொச்சக் பொச்சக் பச்சக். இப்போ நான் ஆஃபீஸ்லேருந்து லாக் அவுட் ஆகி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய பேஷன் ஆக்டிங். வை ஆக்டிங் கெரியர். சினிமாவை நான் என்னத்துக்கு சூஸ் பண்ணேன். சினிமாவை நான் எதுக்கு சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நான் டைஹார்ட் விஜய் ஃபேன். அவரை பார்த்து நான் கற்றுக்கினது, இன்ஸ்பயர் ஆனது நிறைய இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னப்போ ஜனங்க என்னை பார்த்த விதம், அவங்க என்னை பற்றி விமர்சனம் பேசினது, என் முதுக்கு பின்னாடி பேசினது, என் மூஞ்சிக்கு நேராக பேசினது, ஃபேஸ் டு ஃபேஸ் எனக்கு பேசினது, இதெல்லாம் என்னென்னு ஒன் பை ஒன் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மேபி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்த்தா அது கூட என்னை மோட்டிவேட் தான் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, நாம் யாருன்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். அவங்க பேசின பேச்சுக்கெல்லாம் நான் ப்ரூவ் பண்ணோம், நான் அப்படி இல்லை, என்னாலையும் முடியும், ஈவன் ஐ கேன் டூ. ஒரு மனுஷன் உண்மையாக அவனோட ஹார்ட் அண்ட் சோல் வச்சு ஒரு விஷயத்தை நேசிக்கிறான், ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ் எப்படின்னா கொண்டு வந்து உங்கள் கைக்கு சேர்த்துறோம். அதோட சின்ன ஸ்டார்ட் அப் தான் இந்த யூடியூப் சேனல். அதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து தான் நான் இந்த ஆக்டர் ஆகணுன்ற பேஷனை, என்னோடய ஜர்னியை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃப்ரம் பெங்களூர் ஸ்ட்ரீட்ஸ் டு பிக் ஸ்க்ரீன். இந்த பெங்களூர் ஸ்ட்ரீட்ஸ் டு பிக் ஸ்க்ரீன்னுறது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லைங்க. அது எப்படி சொல்கிறதுனா, நான் எல்லாமே என் லைஃப்பில் ஸ்க்ராட்சில் இருந்தால் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நான் அந்த விமர்சனங்கள் இல்லை என்னை கேலி கிண்டல் பண்ணுறது, என்னை பாடி ஷேம் பண்ணுறது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, எங்கள் வீட்டில் இருந்து ஆரம்பிக்குது. நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எங்கள் அப்பாக்கிட்ட வந்துட்டு, இதுக்கு மேலே நான் படிக்கலப்பா, எனக்கு ஆக்டர் ஆகணும்னு ஆசையாக இருக்குது, என்னை எதுனா இன்ஸ்டியூட்டில் சேர்த்து விடுப்பா, ஆக்டிங் கிளாஸ்க்கு சேர்த்து விடுப்பான்னு கேட்டப்போ அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் என்னத்துக்கு அந்த வார்த்தை சொன்னார்னா, இப்போ பாருங்கள், எங்கள் அப்பா ஃபேமிலி சைடு எங்கள் அப்பாவோட தம்பி கிராஜுவேட், இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. ஸோ எங்கள் அப்பா என் பையன், நான் எங்கள் வீட்டுக்கு அப்படின்னா எங்கள் அப்பா சைடு நான் தான் பெரிய பேரன், ஸோ ஃபர்ஸ்ட் கிராண்ட் சன். எங்கள் அப்பாவுக்கு நான் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அது என்னால் நிறைவேற்ற முடியல. நான் 10th மட்டும் எல்லாம் நல்ல கிரேடு தான் எடுத்துருந்தேன், அப்படின்னா டாப் 10 ரேங்க்ஸில் தான் இருந்தேன். அது அப்புறமா எங்கே சேஞ்ச் ஆச்சுன்னு எனக்கு தெரில. சடனாக என்னோடய மைண்டு, என்னோடய விஷன் கம்ப்ளீட்லி சேஞ்ச் டுவர்ட்ஸ் ஆக்டிங். ஆனால் கன்ஃபியூஷனில் இருந்தேன் என்னோடய மைண்ட் அவ்வளோ இன்னும் ஸ்டேபிள் ஆகல, மெச்சூரிட்டி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. ஆஸ் ஐம் அ 2K kid, லைக் 2002 born, 50% 90s kid, 50% Gen Z. நான் இருந்த காலத்துலலாம் நோக்கியா கீ செட்டு தான், வீட்டுக்கு ஒரே ஃபோன் தான். அப்படின்னா எங்கள் அப்பாக்கிட்ட மட்டும் தான் ஃபோன் இருந்துச்சு. அப்படின்னா எங்கள் அப்பாக்கிட்ட காண்டாக்ட் பண்ணோன்னா ₹1 காயின் வச்சுருந்தா காண்டாக்ட் பண்ணோம். அந்த ₹1 காயின் போட்டு கால் பண்ணுவாங்களே, அப்படி தான் காண்டாக்ட் பண்ணோம். ஸோ நான் ஃபஸ்ட் இயர், நான் காலேஜ் லைஃப் வர மட்டும் ஸ்மார்ட் ஃபோனுன்றது ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன்.
ஐம் நாட் ஷுர், நான் ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்க ட்ரை பண்ணல. பட் எனக்கு தெரிஞ்சு நான் செகண்ட் இயர் போனப்போ தான் ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு. அப்போ தான் நான் ஃபோனே வாங்கினேன். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் எனக்கு இன்னும் என்ன பண்ணுறது, என்னோடய பேஷனை நான் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரில. ஸோ டிக்டாக் வந்துச்சு. டிக்டாக்லேயும் நான் ட்ரை பண்ணேன். சடனாக பேன் ஆகிடுச்சு. அப்புறமா ஹோப் இல்லாமல் போயிடுச்சு. சரி ரீல்ஸ் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். எங்கேயோ இவங்க சொன்ன வார்த்தைங்க, ஐம் கம்மிங் பேக் டு த பாயிண்ட் வேர் மை ஃபாதர் ஸ்டார்டட். இந்த எப்படி எல்லாமே பிரேக் ஆச்சு அப்படின்னு. எங்கேயோ ஒரு இடத்துல எங்கள் அப்பா சொன்ன வார்த்தைங்க எனக்கு ஹர்ட் ஆச்சு. ஏன்னா நானே பார்த்துக்கிறப்ப எனக்கு இன்செக்யூர்டாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா நானே மிரரில் பார்த்துக்கிறப்ப எனக்கு இன்செக்யூர்டாக ஃபீல் ஆச்சு. ஒரு 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 செகண்ட் அந்த தாட் கூட வரும், ஓ நம்ம அப்பா சொல்லியிருந்து கரெக்டு தான் அப்படின்னு. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கும், அந்த மாதிரி எங்கள் அப்பா என்ன தான் சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஸோ ஒன் ஃபைன் டே நான் எங்கள் அப்பா காதுகிட்ட உட்காந்து, இல்லைப்பா எனக்கு படிக்க பிடிக்கலப்பா, நான் ஆக்டர் ஆகணும்ப்பா அப்படின்னு சொன்னப்போ எங்கள் அப்பா நீ படிச்சுட்டு என்னடா பண்ணுறா அப்படின்னாரு. நான் இல்லை, நான் அடமெண்ட்டாக இருந்தேன். நான் என்னோடய டிசிஷனில் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவர் டெம்பர் லூஸ் ஆகி அவர் அது மனசால் சொன்னாரோ இல்லை எனக்கு நான் ஃப்யூச்சரில் படிக்கணும், நான் ஒரு டிகிரி வாங்கணும் அப்படின்னு சொன்னாரோ எனக்கு புரியல. உன் கலருக்கெல்லாம் உன் ஃபேஸ் கட்டுக்கெல்லாம் நீ ஹீரோ ஆவியாடா, சுண்டி விட்டா ரத்த வர கலர்லையா இருக்க நீ அப்படின்னு கேட்டார். when I was 16. அந்த வார்த்தை எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப ஹர்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் இன்சல்ட் இன் மை லைஃப். அப்புறமா நான் மீட் பண்ணுற ஜனங்கள்கிட்டலாம், இல்லை நான் இந்த மாதிரி ஆக்டர் ஆகணும், என்னோடய பேஷன் இதுதான் அப்படின்றப்போ நிறைய பேர் சிரிச்சிருக்காங்க, நிறைய பேர் கேலி பண்ணியிருக்காங்க. இந்த பாடி வச்சுன்னு, இந்த மூஞ்சி வச்சுன்னு, இந்த கலர் டோன் வச்சு நீ ஹீரோ ஆகிறியாப்பா, நீ சினிமா ஃபீல்டுல என்ட்ரி ஆகிறியாப்பா அப்படின்னு. அதெல்லாம் ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக இருந்துச்சு. நான் எது ட்ரை பண்ணாலும் என்னை ஸ்டாப் பண்ணுச்சு. பிகாஸ் ஐ வாஸ் நாட் மெச்சூர்ட் எனஃப். ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டேக் தட் இன் அ பாசிட்டிவ் வே. ஓகே ஃபைன், இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மெச்சாரிட்டி, அந்த மைண்ட் செட் என்கிட்ட இருந்ததில்லை. ஸோ சோஷியல் மீடியாலாம் நல்லா பூமாக ஸ்டார்ட் ஆகிறப்போ நான் ஒன்றா ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறப்போ அந்த கண்டென்ட் ஆகட்டும், அந்த வீடியோஸ் ஆகட்டும், என்னோடய மைண்டில் ஒரு க்ரியேட்டிவ் தாட்ஸ் இருக்கும்ல, அதை கம்பேர் பண்ணால் அந்த வீடியோ ஓகேவாக தான் இருக்கும். நான் இப்படி சொல்கிறேன்னா ஐ எம் நாட் புட்டிங் எனி ஒன் டவுன் ஆர் ஐம் நாட் புட்டிங் எனி ஒன் அப் ஹியர். நான் யாரையும் கீழே போடல, நான் யாரையும் மேலே தூக்கி வச்சு பேசலை. என்னோடய பர்ஸ்பெக்டிவ், என்னோடய கண்ணுக்கு அது எப்படி இருக்குதோ அதுதான் நான் சொல்லிகிட்ருக்கேன். யாரும் தப்பாக நினைக்காதீங்க. அப்படி கம்பேர் பண்ணப்போ ஓகே ஃபைன், நம்மளாலே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்னோடய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. தட் வாஸ் அ பிக் ஃப்ளாப். அப்புறமா என்னோடய லைஃப்பில் ஒரு சின்ன ட்ராஜடி நடந்துடுச்சு. அதால் இன்னொரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அந்த ட்ராஜடியால் அந்த சேனலும் எனக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. என்னால் அந்த கன்சிஸ்டன்சி காமிக்க முடியல. ப்ளஸ் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லை வீட்டில். நான் எப்போ படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேனோ அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்து, இந்த மாதிரி இல்லைப்பா, நீ இப்படி தான் இருக்க போகிறேன்னா உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இப்போ நான் ஃபினான்ஷியலாகவும் ஸ்டாண்ட் ஆகணும், என்னோடய டெய்லி ரூட்டீனுக்கும் காசு வேணும், ப்ளஸ் இந்த கேலி அவமானங்கள் எல்லாத்தையும் தாங்கி இருக்கணும். என்னோடய பேஷனும் எனக்கு ஞாபகம் இருக்குது. என்ன தான் பண்ணுறது அப்படின்றப்போ, சரி நம்ம டிப்ளமோ முடிச்சிருக்கோம், இதை வச்சு நம்ம எதனா வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப தான் நான் பிக் பாஸ்கெட்டுக்கு ஜாயின் ஆனேன். அங்கேயும் சண்டை, அங்கேயும் தரகாரு, என்ன வேலை விட்டு டெர்மினேட் பண்ணிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு மெடிக்கல் பில்லிங் அப்படின்னு புதுசாக ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாப்புல. அதில் கம்ப்ளீட்டாக நைட் ஷிஃப்ட்டு, நீ யூஎஸ்க்கு ஒர்க் பண்ணோம்ப்பா அப்படின்னாரு. சரி ஆச்சு, இன்டர்வியூ கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கொடுத்தேன். ஃபஸ்ட் இன்டர்வியூ க்ராக் பண்ணிட்டேன். ஜாயினிங் சொன்னாங்க, ஜாயின் பண்ணேன். அங்கே நைட் ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு தலை புரியல, கால் புரியல. ஒரு வாரம் நான் என்ன தான் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கே தெரில. வேலைக்கு போவேன், வருவேன், தூங்குவேன், திருப்பி வேஞ்சிப்பேன், வேலைக்கு போவேன், வருவேன், தூங்குவேன்.
இது ரொட்டீன் ஆயிடுச்சு, இது அப்படியே ஹேபிட் ஆயிடுச்சு. என்னோடய பேஷனை மறந்துட்டேன். I was just working like a machine for someone else who used to get paid a lot. அப்புறமா எங்களுக்கு வந்து அதில் இருந்து சும்மா ஒரு பிரெட் பீஸ் துண்டு சின்னதாக போடுற மாதிரி போட்டாப்புல எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு ஒரு நாள். அப்புறமா நான் என்ன பண்ணேன், சரி இங்கே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டோம், இதே டொமைனில் வேறு கம்பெனிக்கு சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ப்ராப்பராக ரிலீவிங் வாங்கிக்கின்னு ஏஷியன் ஹெல்த் கேருக்கு சேர்ந்தேன். ஏஷியன் ஹெல்த் கேரில் இன்னும் வேலை பார்த்துன்னுக்கிறேன். 1 year ஆச்சு. ஐம் கெட்டிங் அ ப்ராப்பர் சேலரி நவ். என் ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி சேலரி கிடச்சிட்டு இருக்கு. இப்போது நான் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு வந்துட்டேன். இப்போ நான் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு வந்துட்டு மேலே அந்த நார்மல் லைஃப், அந்த நார்மல் ரூட்டீனை மறந்துட்டு இப்போ நான் என் பேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். சரி, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தாங்க. காட்டுறோண்டா, நம்ம யாருன்னு காட்டுறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு கோப்ரோ வாங்கினேன். கோப்ரோ வாங்கி 2 வருஷங்க, 2 வருஷம் என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியல. டெய்லி ரொட்டீன், ஆஃபீஸுக்கு போ, வேலை பாரு, தூங்கு, ஏஞ்சிக்கோ, திருப்பி ஆஃபீஸுக்கு போ. எனக்கு எங்கள் அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, எனக்கு என் சொந்த தம்பி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. சாட்டர்டே சண்டே 2 நாள் வீக் ஆஃப். ஃப்ரைடே லாக் அவுட் ஆவேன், காலையில் 4:30 5 o'clock வீட்டுக்கு போவேன், தூங்குவேன், நைட் ஏஞ்சிருப்பேன், நைட் ஃபுல்லு ஃபோன் பார்ப்பேன், ரீல்ஸ் பார்ப்பேன், மோட்டிவேட் ஆவேன், நாளைக்குலேருந்து இது பண்ணலாம் அது பண்ணலான்னு யோசனை பண்ணுவேன். சண்டே திருப்பி காலைல ஃபுல்லாக தூங்குவேன், சண்டே நைட் மோட்டிவேட் ஆவேன், சரி நம்ம மண்டேலேருந்து பண்ணலாம் அப்படின்வேன். மண்டே காலைல ஃபுல்லாக தூங்குவேன், நைட் ஏஞ்சி ஆஃபீஸுக்கு போவேன். இதே ஒரு ரூட்டீன் ஆயிடுச்சு. சரி, என்னதான் நம்ம வாழ்க்கை இப்படி போயின்னுக்குதே, நானே யோசனை பண்ணி ஒன் ஃபைன் டே, சரிடா ஆந்தாகட்டும், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், உன்னால் முடியும்டா பவன், வேறவங்கெல்லாம் பண்ணும்போது உன்னால் ஏன்டா முடியல. இப்போ நான் என்னோடய ட்ரீம் லைஃப்பை நான் வாழணுன்னா, நான் ஆசைப்பட்ட மாதிரி என்னோடய லைஃப்பை நான் வாழ்ந்து நான் ஆக்ட் ஆகணுன்னா, ஒன்று என்கிட்ட காசு இருக்கணும். காசுனா இவ்வளோ காசு இல்லைங்க, நிறைய காசு, அது நம்மக்கிட்ட இல்லை. இன்னொன்று, நம்மக்கிட்ட சப்போர்ட் இருக்கணும், அது நமக்கு சுத்தமாக இல்லை. நான் வாழ்க்கையில் என்ன வரம் எடுத்துன்னு வந்தேன்னு தெரில. ஒரே ஒரு வரம், என்ன நான் நம்புறது, எத்தனை வாட்டி நான் டவுன்ஃபால் ஆனாலும், எத்தனை வாட்டி நான் கீழே வீழ்ந்தாலும், எத்தனை வாட்டி நான் 100லேருந்து 0 புஷ் பண்ணாலும், ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராச் அண்ட் கோ டு 100. அது என் லைஃப்பில் ரொம்ப வாட்டியாக இருக்குது. அதுதான் என்னை எங்கேயோ ஒரு இடத்துல மோட்டிவேட் பண்ணி புஷ் பண்ண வச்சிச்சு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த கேலிங்கோ, அவமானங்கோ, விமர்சனங்கள், நம்மளை பற்றி பேசுகிறது, இது. பாயிண்ட் நம்பர் 3, என் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பானுங்க, கொஞ்சம் பேர் நல்லா தான் இருப்பானுங்க, ஆனால் கடைசியில் நம்மளுக்கே அஷ்டு போயிடுவானுங்க. அவங்களாம் நல்லா இருப்பாங்க, நாம் இன்னும் அங்கேயே தான் இருப்போம். அதுவும் யோசனை பண்ணி பார்த்தப்போ, நம்ம எதுனா பண்ணோண்டா, நம்ம சாதிக்கிறோண்டா, நம்ம சாதிச்சு தான் ஆகணும். இப்போ நம்ம சாதிக்கிறதுக்கு என்ன தேவை? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ அந்த கன்சிஸ்டன்சியை நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணுறேன், அவ்வளோதான். இது 3 இருந்து ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்து உன்னோட ஹார்ட் ஒர்க் இருந்துச்சுன்னா, உன் டேலண்ட், உன்னோட லக் ப்ளஸ் இந்த ஹார்ட் ஒர்க் கூப்பிட்டு போய் ஒன்று ஒரு இடத்துல நிற்குன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. அதனால தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், என்னோடய மோட்டோ vlogging. Again I'm saying this is the start from Bangalore streets to big screen in Tamil industry. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு கரெக்டாக December 1st of 2026க்கு நான் இன்னொரு வீடியோ போடுவேன். அப்படின்னா இதுக்கு மேலே வீடியோ போட மாட்டேன்னு இல்லைங்க, போட்டுட்ருப்பேன். அந்த வீடியோவில் கான்ஃபிடென்ஸாக என்னோடய ஃபேஸ் ரிவீல் ஆகிருக்கும், அதுக்குள்ளே என்னோடய இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் பிரேக் ஆகிருக்கும்.
I'll come in front of the camera. I'll show how I look. I'll show what I'm capable of. நான் கேமரா முன்னாடி வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்கேன், என்னால் என்னெல்லாம் பண்ண முடியும், என்னோடய கெப்பாசிட்டி என்ன, என்னோடய கேப்பபிலிட்டி என்ன அப்படின்னு. ஸோ December 1st of 2026 நான் வந்து திருப்பி உங்ககிட்ட நான் திருப்பி ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்ல மாட்டேன். இந்த ஒரு வருஷத்தை நம்ம என்ன சாதித்தோம் ஆஸ் அ த்ராட்டில் 369 ஃபேமிலியாக நம்ம எல்லோரும் சேர்ந்து என்ன சாதிச்சிருக்கோம் அப்படின்னு December 1st of 2026 வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சி, என்ன பிடிக்கல, நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும், என்ன இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எல்லா கமெண்ட்டும் படிப்பேன், எல்லாருக்கும் ரிப்ளையும் பண்ணுவேன். ஒரு சின்ன குட்டி அட்வைஸ் ஃபார் திஸ் ஜென்ஸீஸ் அண்ட் பீப்புள் ஹூ ஆர் இன் தேர் டீனேஜ் அண்ட் 20s, இந்த 2021 எல்லாம் கேட்டுக்கோ நண்பா, கேட்டுக்கோ நண்பி, பாரு நண்பா, பாரு நண்பி. இந்த ஏஜ் இருக்குது தெரியுமா, இந்த டீனேஜ், இந்த 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, இந்த ஏஜ் வந்து உங்களோட லைஃப்பில் கோல்டன் மொமெண்ட். இந்த ஏஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் ஆகணும், இதுதான் என்னோடய கோல், இதுதான் என்னோடய பேஷன், இதுதான் என்னோடய டெஸ்டினி, இங்கே தான் நான் போக போகிறேன். அடுத்த 5 வருஷம் கழிச்சோ இல்லை அடுத்த 2 வருஷம் கழிச்சோ உங்களோட கோல், உங்களோட டெஸ்டினி பிரகாரம் உங்களுக்கு எவ்வளோ டைம் ஸ்பேன் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டு அதை நோக்கி நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணாதான் நீங்கள் இந்த டைமில் உங்களோட லைஃப், உங்களோட டைம், உங்களோட எஃபர்ட்ஸ் எதில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ தட் வில் பி யுவர் கெரியர், that will be your career, that will be your destiny, and you will be happy in your life. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ டிசைட் பண்ணுறீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 20 years இருக்கீங்க, இல்லை 19 years இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, you are 19 year, நீ டிசைட் பண்ணுற இந்த மாதிரி நான் ஆகணும்ப்பா, இதுதான் என்னோடய பேஷன்ப்பா, இதுதான் என்னோடய கெரியர் கோல்ப்பா அப்படின்னு. ஒரு 2 years இல்லை 3 years அதுக்கு நீ டைம் ஃபிக்ஸ் பண்ணுற, இதுக்குள்ளே நான் இதை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு. அதுக்குள்ளே நீ அதை அச்சீவ் பண்ணிட்டு அதுலேருந்து உனக்கு ப்ராப்பர் இன்கம் வந்து அதுலேருந்து உனக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடச்சிச்சின்னா யூ வில் பி ஹாப்பி. இல்லை, வாட் எல்ஸ் யூ வாண்ட் இன் யுவர் லைஃப்? ஸோ மை குட்டி அட்வைசஸ், ஃபோக்கஸ் ஆன் யுவர் கெரியர், ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல், and put your efforts, put your 100% efforts, உங்களோட 100% efforts அதில் போட்டு, உங்களோட 100% efforts அதில் போட்டு ஒர்க் பண்ணுங்கள். ரிசல்ட் சடனாக வரும்னு எதிர்பார்க்காதீங்க, வரும். உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு, உங்களோட எஃபர்ட்ஸுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக வரும். மேபி கொஞ்சம் டிலே ஆகலாம், இல்லை உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா உங்களோட ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் லக் சீக்கிரமாக வந்தாலும் வரலாம். ஆனால் at the end of the day you should ensure that whatever you have did today towards your career has moved one step ahead அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணின்னு finish your day. இன்னொன்று, நான் டிகிரி பண்ணல, நான் வேலை பார்க்குறப்ப அதோட அருமை தெரியுது. ஸோ people who are in their college life, please don't waste your time running behind something else. Focus on studies, finish your degree and come out. All the best for every youngsters and Gen Zs. The குட்டி அட்வைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுடுங்க. ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா ஃபாலோ பண்ணுங்க, இல்லைனா விட்டுடுங்க. சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டிட்டு
செலக்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா ஆனாலும் உங்களை என்டர்டெயின் பண்ணுறேன், ஆனாலும் எங்கேஜிங்காக என் கண்டென்ட்டில் வச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப். திஸ் இஸ் TN பவன். உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழ் மக்களுக்கு. டட்டா பாய்.